வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுறதுனால தயவு செய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டாக எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுலேயே நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி மார்னிங் வந்துருக்கு. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது புதுசாக இருந்தீங்கன்னா இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வீடியோ இருக்கும். ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த கான்செப்ட் முழுமையாக உங்களுக்கு புரியும். இதுலேயே ஒரு 60-70% உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோ முடிச்சோன்னா பயிற்சி பண்ணிகிட்டே பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கு இடையில டைம் கேப் கொடுங்க. ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பயிற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னால் அதை தவறாமல் பார்க்க வேண்டி பாருங்கள். இதுலேயே நம்மளுடைய கோர் கான்செப்ட் இருக்குது. அதுக்கு பின்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா டெய்லி அப்டேட்டட்ஸ் வீடியோ இதில் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. சாரி, இது கோல்டில் இருக்கும். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஒன்றும் பெருசாக நடக்கலை. நம்ம ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம், சப்போர்ட் போட்டிருந்தோம். இன்னைக்கு காலையில் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. கேப் அப் ஓப்பன் ஆனது என்ன பண்ணியிருக்கு பாருங்க. இந்த ரேஞ்ச் இது ஆல்ரெடி நம்ம டெலிகிராமில் அனுப்பிச்சிருந்தோம். இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி அப்படியே மேலே ரெசிஸ்டன்ஸுக்கு போயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு ரெசிஸ்டன்ஸில் மேலேயா கீழையான்னு ரொம்ப நேரம் போராடிக்கிறேன். எத்தனை மணி நேரம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 ஹவர் மார்க்கெட் மூமெண்ட்டு. அதுக்கு பின்னாடி இங்கே ஒரு 1 ஹவர், அவ்வளோதாங்க. இடையில ஒரு 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்திருக்கான். இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸில் பார்க்கலாம். ட்ரேடிங்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு. 5 மினிட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள். மார்னிங் ஓப்பன் ஆனோடனே இந்த லைன் நம்ம 5 மினிட்ஸ் சப்போர்ட்டாக ஏற்கனவே நம்ம வரைஞ்சிருந்தோம். இன்றைக்கி ஓப்பன் ஆனது, இங்கே ஓப்பன் ஆனது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே மேலே போயிட்டான். மேலே போனவன் பாருங்கள் கீழே மறுபடியும் திரும்பி இதே பிளேஸை சப்போர்ட் எடுத்துட்டான். இதே பிளேஸ் சப்போர்ட் எடுத்தவன் அகைன் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 ஹவர்லாம் போட்டு வச்சுருந்தோம். இது 5 மினிட்ஸோட சப்போர்ட்டாக நம்ம போட்டிருந்தோம். சரிங்களா? அந்த 5 மினிட்ஸோட சப்போர்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்டே போயிட்டான். போயிட்டு அகைன் அந்த சப்போர்ட்லேயே கிளிக் ஆகிட்டு அந்த சப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான். இந்த சப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போனவன் மறுபடியும் கீழே வந்தவன் பாருங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இந்த லோ இதே ரேஞ்சுக்கு கூட வராமல் மறுபடியும் மேலே போனவன் இந்த ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணிட்டான். ரெசிஸ்டன்ஸை டச் பண்ண முன்னாடி பெருசாக மூவ் பண்ண முடிஞ்சுதானே? இல்லை. மார்க்கெட் மேலேயா கீழையாங்கிற மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். பாருங்கள் ரொம்ப ஒரு 3-4 மணி நேரம் இதுக்குள்ளேயே போராடிட்டு ஆனால் இந்த லோ உடைக்கல. கவனிச்சு பாருங்கள். இந்த லோவை சப்போர்ட்டாக வச்சுட்டான். மேலே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் தொட்ட பின்னாடி இந்த லோ சப்போர்ட்டாக மாறிடுச்சு. அகைன் மேலே ஒரு கேனில் பாடி க்ளோஸ் மேலே வச்சுட்டான். வச்சுட்டு கீழே வந்தவங்க இந்த சப்போர்ட்டை பிக் பண்ணிவிட்டு அகைன் மேலே போய் இந்த ஹையை முடிச்சுட்டு பாடி க்ளோஸ் வச்சுருக்கான். 5 மினிட்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பை ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. அவன் அப்படியே ஒரு ட்ரெண்ட்லேயே மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கான். இந்த சப்போர்ட்டு லோ உடைக்க முடியாமல் இந்த சப்போர்ட்டுக்கு மேலே போனவன் ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்தவன் இது சப்போர்ட்டாக மாற்றிட்டான். 5 மினிட்ஸ் சப்போர்ட்டாக மாற்றிட்டு அகைன் இதுலேருந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸை போய் பிரேக் பண்ணி நின்றுருக்கான். இனி மண்டே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே இன்னும் பாசிபிலிட்டி மேலே போகிறக்கு இருக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு இருக்கிற வார் நியூஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸில் எப்படி வேணாலும் போகிறக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதே யுஎஸ் ஈரான் வார் ஒன்றும் கீழே ஏதாச்சும் நல்லா பிளாஸ்ட் நடக்க ஆரம்பிச்சதுன்னா மார்க்கெட் அகைன் கீழே வர வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடச்சதுன்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே போவான். இதுதான் நடக்கும். இப்போ மார்க்கெட் நியூஸுக்காக ரன் ஆகுது. ஆனாலும் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. என்னதான் நியூஸ்க்காக ரன் ஆனாலும் கூட பேட்டர்னை பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. புரிஞ்சுங்களா? இதை நம்ம ஃபாலோ பண்ண நம்மளுக்கு பயிற்சி பண்ண ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். பயிற்சி பண்ண இந்த மெத்தட் நம்மளுக்கு செட் ஆகிடும். அப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தால் மார்க்கெட் மேலே போகாது அப்படின்னு தெரியணும். அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு வந்தால் சப்போர்ட்லேருந்து மேலே போகும்னு தெரியணும். காலையிலே சப்போர்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மேலே போயிட்டான். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா காலையில் செல் ட்ரெண்டில் நேற்று க்ளோஸ் ஆன மார்க்கெட்டு. இங்கே பாருங்கள், இந்த ஹை உடச்சி பாடி க்ளோஸ் வைக்கல. செல் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டு இன்னைக்கு காலையிலேயே பாடி கொண்டு போய் இந்த ஹைக்கு மேலேயே வச்சுட்டான். அப்போ பக்காவான பை ட்ரெண்டுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பை ட்ரெண்டுக்கு வந்தோன்னா மார்க்கெட்டு
மேலே போய் எகைன் வந்து ஒரு டெஸ்ட் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு போயாச்சு. இதுதான் மார்க்கெட்டில் ரெகுலராக நடந்துட்டு இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி பழகு. இதை தாண்டி ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே போனால் மார்க்கெட் கீழே வருமா அப்படின்னு அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டு பை ட்ரெண்டில் இருக்குது. அப்போ மேலே போகிறத ட்ரை பண்ணும். அப்போது செல்லுக்கு வரணும்னு என்ன பண்ணுவோம், இதை உடச்சிருக்கணும். இதை உடச்சி பாடி க்ளோஸ் வச்சுருந்தான்னா மறுபடியும் அகைன் கீழே செல்லுக்கு வரும்னு சொல்லலாம். இப்போ வந்து தற்சமயம் வந்து பாசிட்டிவாக பை ட்ரெண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கா. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன முன்னாடி என்ன நடக்குது அது கூட போய் பழகுங்க. இன்னைக்கு நடந்தது நேற்று நடந்ததெல்லாம் வச்சு இங்கே ஒன்றும் வேலை செய்ய முடியாது, பார்த்துக்குங்க. கரண்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி பழகுங்க. நியூஸஸ் அப்படியே கொஞ்சம் கேதர் பண்ணிக்கங்க. அதாவது இப்போ இருக்கிறத வார் சுச்சுவேஷனுக்காக சொல்ல வர்றேன். ரைட்டுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.